ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம டெய்லியிலையும் ஹவர்லிலையும் 15 மினிட்ஸ்லையும் வச்சு அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஆல் டைம் ஹை லெவலில் ஜஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கட் பண்ணாமல் திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம நிஃப்டியோட டே கேண்டில் இருக்கோம். நிஃப்டியோட டே கேண்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லோ, ஒரு ஹை, லோ போயிட்டு எகெயின் இந்த ஹை போயிட்டு இந்த சேனலோட ஹையை தொடாமல் இந்த ஆல் டைம் ஹை லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ மார்க்கெட்டு கீழே டவுன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 1 ஹவர் கேண்டிலில் நம்மளால் என்ன மாதிரி விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை பார்க்குறப்ப எனக்கு தோன்றுறது இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இந்த சேனல் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த இடம் கட் ஆகி இதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா, அதாவது ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டுக்கு கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, எகெயின் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஒன்று அப்புறம் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடம் பாருங்கள், நமக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த சேனலில். ஸோ இந்த இடத்துல பட்டு கூட எகெயின் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஓகேங்களா? கரண்ட்டாக இப்போ நான் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு தோன்றுறது இந்த சேனலோட மொமெண்டமில் இந்த பாட்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்படி வந்து எகெயின் இந்த ஹையை தொட்டுட்டு திரும்பி இருந்ததுன்னா ஓகே, பட் இந்த ஹையை தொடாமலே இந்த இடத்துல திரும்புது. அப்போ இந்த இடம் எப்படியா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னா டபுள் டாப்பாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி மாறிச்சுன்னா இங்கே நெக்லைன் இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறபடி பார்க்குறப்ப ஓகேங்களா, எனக்கு தோன்றுறது வரையிறாருங்க, லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஒரு ஹெட்டு, ரைட் ஷோல்ட்ரு. இப்போ நமக்கு வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி தான் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட டார்கெட் இந்த லெவலை இதுக்கு கீழே கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகாமல் ரிவர்ஸ் ஆனால் கூட இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலே கிராஸ் ஆகிறப்ப தான் நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? எப்படி சொல்கிறோன்னா, லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஓகேவா? அப்போ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் என்ட்ரி எடுப்போம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இருக்கிறது வந்து பிரேக் அவுட் ஆகி தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் சப்போர்ட் தானே. ஸோ இந்த இடம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் லைன் இங்கே வருதில்ல, கிராஸ் நெக்லைனு, இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆகிறப்ப தான் எக்கே நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இதுக்கு கீழே இறங்க இங்கே போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வரும். இதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் ப்ரீவியஸ் மந்தோட ஹை தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ட்ரெண்ட் லைன்லலாம் வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஓவராலாக ட்ரெண்டை தான் பார்த்து முடித்தோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம்ல, அந்த லைனையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் சொன்னோம்ல, அந்த நெக்லைன் இது தான். ஸோ அப்போ வந்து இந்த லைனே நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 18,800 ரீஜனே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த லைனை சொல்கிறேன்னா இந்த லைனே நெக்லைனை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெட்லைன் பிரேக் அவுட் ஆகி இப்போ இந்த இடத்துல நிற்கிது. எக்கின்னு இப்படி ரீடெஸ்ட் ஆனால் கூட இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 18,770 க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் 18,758. இதுக்கு கீழே இறங்குறப்ப 18,740 730 இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி கிளியராக இதுதான் சொல்லிட்டு வரேன். இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, 18,730. ஓகேவா? அப்போ அது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை 18,660 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் இங்கே எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த இடத்துல வெயிட் பண்ணி கால் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ
என்னோட இப்போ அனலிசிஸ் படி பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லைனா இந்த இடத்துல சைடுவேஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கணும், ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் மாதிரி, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி போகுதுன்னா ஒரு 50 பாயிண்ட் இல்லைனா 60 பாயிண்ட் அந்த ரீஜன் பார்க்குறீங்கன்னா 18,770 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 18,800. இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 18,830, 840 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த இடம் கட்டாயி மூவ் ஆகுதுன்னா நமக்கு வந்து அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அது வந்து 18,868, எகெயின் த சேம் கன்சல்டேஷன் ஜோனு 18,888. ஓகேவா? இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ட்ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 18,900லேருந்து 920 இந்த சேனலோட ஹையை போய் தோறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனால் இங்கே ட்ரை பண்ணுங்கள் வெயிட் பண்ணி. அப்படி இல்லைனா இந்த இடத்துக்கு மேலே 18,800க்கு மேலே மூவ் ஆகிறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்ததை ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம டபுள் டாப்னு பார்த்தோம்ல, இங்கேருந்து பெண்ணில் வரைஞ்சிருவா, இப்போ தான் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுக்கு கீழே இறங்குச்சின்னு வச்சிங்களேன், இது எகெயின் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ ஓவராலாக 18,560 அந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் கூட ஜெனி பண்ணுவோம், அப்போ நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ட்ரெண்டு தான் போகும், இந்த ட்ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி லாங்கில் பொசிஷன்லாம் இப்போ எதுவும் எடுக்க வேண்டாம். என்ன மாதிரியான மூமெண்ட்டாக இப்போ லைவில் நடந்துகிட்ருக்கோ அது கூடவே நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில் ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த டேவோட ஹைலோவா வைலட் கலர்லையும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவா ஆரஞ்சு கலர்லையும், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ க்ரீன் கலர்லையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம அனலிசிஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். நம்ம வந்து இதை கன்சல்டேஷன்ஸ்னு சொல்லிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்டு எந்த மாதிரி ட்ரெண்டுனா, இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே நேற்றும் பிரேக் அவுட் ஆச்சு, பட் கீழே தான் இறங்குச்சு. இன்றைக்கும் பிரேக் அவுட் ஆகி டவுனில் தான் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எகெயின் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா இன்னைய டேவோட ஹையை தாண்டப்போ தான் நம்ம திருப்பி நல்ல ஒரு அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சு என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு மூமெண்டம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். பாருங்கள், 1 hour கேண்டிலில் இப்போ நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நல்லா பார்க்குறப்போ உங்களுக்கு புரியுங்க. பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக்கெட் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு, முடியல. ஓகேங்களா? இன்றைக்கே இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு அடுத்த கேண்டிலே வந்து 1 hour கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வச்சு சேனலுக்குள்ளாரே திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ வந்து நமக்கு சப்போர்ட் ஜோனுன்னு நம்ம பார்த்துட்ருக்கிறது. அடுத்த சப்போர்ட்டாக நம்ம எதை எடுத்துக்கலான்னா, இன்னைய டேவோட லோ இறங்குறப்ப இங்கே பாருங்கள், கன்சல்டேஷன் ஜோன் சொல்லிட்டு இருந்தால இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த இடத்துக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த சேனலோட லோ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி தான் வந்து மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ கால் ஆப்ஷனில், அதாவது மேலே ஏறணும் மார்க்கெட் அப்படின்னா, இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 minutes கேண்டில் வச்சுப்போம். அதுக்குள்ளே நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பார்ப்போம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? சேனலுக்குள்ளே போயிட்டுருக்க மொமெண்டம். இப்போ நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், க்ளோஸ் ஆகிருக்குது 43,724. ஓகேங்களா? இந்த சேனலுக்கு மேலே மூவ் ஆகட்டும், 43,850 இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆகுறப்ப இன்னைய டேவோட ஹை, அதாவது
44,047 அந்த ரேஞ்சு கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே 44,088 இருக்குது. சரியா, இந்த மூமெண்டம் இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சைட்வேஸாக இருந்துச்சுன்னா இந்த ரீஜனுக்குள்ளாரியே. அதே மாதிரி இந்த லைனில் பாருங்களேன், இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்டு கனெக்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இதை கூட ஒரு சேனலாக மூவ் பண்ண பாருங்கள். லோ எகெயின் இந்த இடத்துல வந்து டவுனில் இருக்குது. இங்கேருந்து மூவ் ஆச்சுன்னு வச்சுங்க, இப்படி எடுத்துக்கணும். ஒரு ஹை இப்போ இங்கே லோ இருக்குது, இங்கேருந்து மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும். ஸோ அப்போ வந்து 44,100 வரைக்கும் இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால், அதாவது 43,850க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னா 44,000ங்கிற ரவுண்ட் நம்பரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு எகெயின் மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 44,100 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் சைடுவேஸாக இருந்துச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. இது வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறத வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த இடம் இன்னைய டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 43,660க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்து நமக்கு இடையில இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடம், அது வந்து 43,500. நம்ம வந்து அதை ஒரு ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, ஸோ 43,650லேருந்து கீழே இறங்குச்சுன்னா 43,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த இடம் தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 43,400. ஓகேங்களா, இந்த ஜோனு பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து கீழே இந்த சேனலோட லோவை தோறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்ம நியர்பையில் மார்க் பண்ணி வச்சுருக்கிற சப்போர்ட் எடுத்து என்னென்னா 43,250 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்பில் போனால் இந்த ஜோனு இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா நமக்கு வந்து 44,220 இந்த ரீஜன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டி நல்லா அப் ட்ரெண்ட் போச்சுன்னா 43,350 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் டவுன்லனா இன்னைய டேவோட லோ 43,650க்கு கீழே இறங்குறப்ப ஃபஸ்ட்டு 43,500, அதுக்கு அடுத்து வந்து 43,400 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த ஜோனும் வீக்லி லோவும் கட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து வந்து 43,250 ரீஜன் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா.